இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் 2025-2026 எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும், என்ன பலன்களை தரும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே குரு பகவான் என்பவர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடியவர். குரு பகவான் தற்பொழுது ரிஷப ராசியில் சஞ்சரித்து வருகிறார். அவர் வருகிற மே மாதம் 11ஆம் தேதி திருக்கணிதப்படி மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் ஓராண்டுக்கு மிதுன ராசியிலே தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார். ஒவ்வொரு ராசிக்கும் அவர் நல்பலன்களும் தீமைகளையும் இரண்டையும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ப தரப்போகிறார். அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது கடகராசி. கடகராசியை பொறுத்தளவில் நாம் கூற வேண்டுமென்றால், கடகராசிக்கு அஷ்டமச்சனி என்பது விலகி இருக்கிறது என்பது மிகவும் சந்தோஷகரமான செய்தி. கடந்த 2.5 ஆண்டுகளாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது விலகி உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை பெருமூச்சு விடும் அளவிற்கு மிகப்பெரிய நன்மை என்று நாம் முதலிலே ஒப்புக்கொள்ள வேண்டும். பிறகு இப்பொழுது குரு பகவான் பயிற்சியாகி அவர் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வருகிறார். ரிஷபராசியில் இருந்தபோது கடகராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்தாலும் அவர் பெரிய நற்பலன்களை செய்யவில்லை. காரணம், அஷ்டமச்சனியின் பிடியில் சிக்கியிருந்ததனால் பெரிய லாபங்களையோ நிம்மதியான வாழ்க்கையோ உறக்கத்தையோ அமைதியோ சந்தோஷத்தையோ தரவில்லை என்று நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது அனைவருக்கும் அறிந்தது. இப்பொழுது கடகராசியை பொறுத்தளவில் சனீஸ்வர பகவான் விடுதலையாகி இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு குரு பகவான் 11இல் இருக்க செய்ய வேண்டிய நற்பலன்களை செய்யவில்லை என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய நிலைமையிலே சனீஸ்வர பகவான் குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசியில் இருந்து கொண்டு கடகராசிக்கு என்ன பலன்களை தரப்போகிறார் என்று நாம் தீர்க்கமாக உறுதியாக பார்த்தோமானால், அவர் பார்க்கின்ற வீடு, அதாவது எதை பார்க்கிறார் என்றால், கடகராசிக்கு 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய பார்வை குரு பகவானுக்கு இருந்தாலும் மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை கடகராசிக்கு 4ஆம் பார்வையாகவும் 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது சுகபோகங்கள் உங்களுக்கு நன்றாக அமையப் போகிறது, சந்தோஷகரமான வாழ்க்கை அமையப் போகிறது. இதுவரை கவலை கண்ணீரும் இருந்த கடகராசி நேயர்கள், ஆண் பெண் இருபாலருக்குமே மகிழ்ச்சிகரமான செய்திகள் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் இல்லறத்தில் நல்ல செய்திகள் வரப்போகிறது. குதூகலமாக இருக்கப் போகிறீர்கள். அந்நியோன்யமாக கணவன் மனைவி இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக சொல்லலாம். சிலருக்கு வீடு வாகனம் வாங்க முடியவில்லையே என்ற ஏக்கமும் கவலையும் இருக்கும். அப்பேற்பட்டவர்களுக்கு இஎம்ஐ மூலமாகவாவது கடன் வாங்கியாவது வீடு வாங்குகின்ற சூழ்நிலை உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் 6ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு கடன், பகை, சத்துரு, நோய் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் மிகப்பெரிய விடுதலை கிடைக்கப் போகிறது. உங்களுடைய எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார்கள். உங்களுக்கு நல்வழி விட்டு அவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள். மேலும் 8ஆம் இடத்தை பார்ப்பதினால் நோய் நொடிகளிலிருந்து விடுதலை, வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை, மன நிம்மதி, ஆறுதலான விஷயங்கள், எதிர்காலத்தில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு 8ஆம் பார்வையாக பார்க்கின்ற இடம் ராகு பகவான் அமர்ந்திருப்பதனால் மிகப்பெரிய ராஜ யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பொருள் வரவையும் தரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். சிலருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வருவதற்கு வாய்ப்புகள் கணிந்திருக்கிறது. உயர்கல்வி படிப்பதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வருகிறது. வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நினைப்பவர்கள் கடல் தாண்டி வேலைக்கு செல்கின்ற வாய்ப்பு கைகூடி வருகிறது. சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ இதுவரை கடனும் கஷ்டமும் அவஸ்தைப்பட்டு தொழிலை மூடிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்கள் இப்பொழுது புத்துணர்ச்சி பெற்று தொழிலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி வருகிறது. வியாபாரத்தில் முன்னேற்றம், சிறிய லாபங்களினால் வளர்ச்சி, கூட்டாளிகளுடன் ஒற்றுமை, இணக்கமான பேச்சுவார்த்தைகள் மூலம் ஆதாயம். ஆகவே கடகராசி நேயர்களை பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி என்பது 60% லாபத்தை தந்தாலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மிகப்பெரிய தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கொடுத்திருப்பது என்பது 100% விடுதலை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் நடக்கப் போகிறது என்பது அதுவே சான்று. மேலும் 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது உங்களுக்கு
அங்கு இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது. ஆகவே இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி கடகராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியிலிருந்து விடுதலையாகி இருப்பதும் மிகப்பெரிய வெற்றிக்கான வழிவகை செய்யப் போகிறது. மேலும் குரு பகவான் 12இலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை செய்யப் போகிறார். குரு பகவானின் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் மிகப்பெரிய விசேஷமான நன்மைகள் நடக்கப் போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கடகராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த கடகராசிக்கு நேயர்களை பொறுத்தளவில் எதையும் தாங்குகிற சக்தி கொண்டவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் தடுமாறி தவறான சிந்தனைகளில் யோசிக்கக்கூடும். அதிலிருந்து இப்போ விடுதலை அளிக்கின்ற வகையிலே உங்களை அஷ்டம சனி காப்பாற்றி உங்களை விடுதலை செய்து விட்டார். நீங்கள் முதலிலே சனீஸ்வர பகவானுக்கு மிகப்பெரிய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள். உங்களுக்கு குரு பகவான் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கப் போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.